ஓம் காகத் வஜாய வித்மஹே கட்கஸ்தாய திமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். இது சனியோட காயத்ரி, ரொம்ப விசேஷமான காயத்ரி. ஏன் இந்த சனி காயத்ரியை நான் முதல்ல சொல்றேன் அப்படின்னா, இந்த சனி காயத்ரியை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். டெய்லி பாராயணம் பண்ணி பாருங்க, சனீஸ்வரனோட அனுகிரகம்ன்றது நல்லபடியா கிடைக்கும். வணக்கம் நேயர்களே, இந்த பதிவுல நம்ம இப்ப பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சனி பயிற்சி 2025, அதாவது வருகிற 29 மார்ச் 2025 சனீஸ்வர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா குபேரனோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியிலேருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் சொல்லக்கூடிய மீன ராசிக்கு பெயர்ச்சியாரார். அதாவது கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு வருகிற 29 மார்ச் 2025 இரவு 9:44 மணிக்கு சனீஸ்வர பகவான் பெயர்ச்சியாரார். இப்போ சனீஸ்வர பகவான் கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாரார். அப்படிங்கும் போது அந்த மீன ராசியிலேருந்து சனீஸ்வர பகவான் மற்ற ராசிக்காரர்களுக்கு என்ன பலனை தரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இயற்கையாக பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசிங்கிறது அந்த வீட்டோட ஆட்சிநாதன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் தான், மங்களக்காரகன் சொல்லக்கூடிய குரு. அப்படிங்கும் போது சனி மங்களக்காரகன் சொல்லக்கூடிய குருவோட வீட்டுக்குள்ள குரு கொடுக்கக்கூடிய அவ்வளவு பலனையும் சனி பகவான் இப்போ இந்த 2.5 வருஷ காலத்துல நமக்கு கொடுக்க போறார். இப்ப அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி 2025 இந்த காலகட்டம்ங்கிறது சாதகமா பாதகமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். கன்ஃபார்மா சொல்றாங்க, சாதகமான காலகட்டம் தான் மிதுன ராசிக்காரர்களுக்கும். ஏன்னா ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 11ஆவது இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு சனீஸ்வர பகவான் பயிற்சியாரார். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆவது இடத்துக்கு சனி பயிற்சியாக போறார் வர 29 மார்ச் 2025. 10ஆவது இடம் என்ன சார் ஜீவனஸ்தானம் சொல்றீங்க? ஆமா, ஜீவனஸ்தானம்ங்கிறது மெயின் இல்லை. வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு என்ன மெயின் தேவை? உத்தியோகத்துக்கு என்ன மெயின்? வருமானம், உத்தியோகம், நல்ல வருமானம் இருந்தா தானே நம்ம ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்ங்கிறத நம்ம அமைச்சுக்க முடியும். ஜென்ரலாவே மக்கள் எல்லாரும் என்னங்க விரும்புவாங்க? லைஃப்ல நமக்கு என்ன கிடைக்கணும்னு விரும்புவாங்க? நல்ல ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப், நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை. ஏதோ ஒரு வீடு வச்சிருக்கோம், ஒரு சின்ன 2 வீலர் வச்சிருக்கோம், இல்ல ஒரு 4 வீலர் வச்சிருக்கோம். இதை தானே சார் எல்லாரும் விரும்புவாங்க. இந்த அடிப்படை தேவை. அதுக்கு நமக்கு என்ன மெயினான விஷயம்? நல்ல உத்தியோகம் இருக்கணும், நல்ல வருமானம் இருக்கணும். இது ரெண்டும் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்தா தானே சார் அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் பண்ண முடியும். இப்ப அந்த இடத்துக்கு தான் உங்களுக்கு உள்ள சனி உள்ள வர்றார். 10ஆவது இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம். அது தவிர ஜாதகத்துல கேந்திரஸ்தானம் சொல்லுவாங்க. அதாவது லக்னத்திலேருந்து, லக்னம்ங்கிறது 1ஆவது இடம். அப்படிங்கும்போது 1ஆவது இடம், 4ஆவது இடம், 7ஆவது இடம், 10ஆவது இடம் ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் கேந்திரஸ்தானம் சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமான இடங்கள். இந்த இடத்துல நமக்கு கிரகங்களோட தன்மை நல்லபடியா இருந்தது அப்படின்னா ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ எல்லாமே உனக்கு கிடைச்சிடும், நீ சந்தோஷமா இருப்ப. இப்போ சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் 10ஆவது இடம் சொல்லக்கூடிய இந்த ஜீவனஸ்தானம், அதாவது கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 10ஆவது இடத்துக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு வரா. அப்படிங்கும் போது என்ன? உங்களோட உத்தியோக உயர்வு, வருமான உயர்வு, இடமாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சார் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார், கம்பெனியில மாடா உழைக்கிறேன் சார், எனக்கு ஒரு ரெகக்னைசேஷனே இல்லை சார் லைஃப்ல. இவ்வளவு நாள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சார். மேலதிகாரிகள் நான் என்ன ஒர்க் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்கிறாங்க, ஏதாவது ஒரு குத்தம் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரமோஷனுக்கு நான் அப்ளை பண்ணினா அதை தள்ளி போடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு சார். நைட்டு சரியா தூக்கம் வரல சார். இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். இந்த சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமான காலகட்டம். நீங்க இவ்வளவு நாள் நீங்க என்ன நினைச்சிருந்தீங்க, என்ன எதிர்பார்த்திருந்தீங்க, எல்லாமே உங்களுக்கு இந்த 2.5 வருஷ காலகட்டத்துல கிடைக்க போகுது. சந்தோஷப்படுங்க. முதல்ல இதுல என்ன ஒரே விஷயம் அப்படின்னா, இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாசம் 2025 ஜனவரி மாசம் 2026 வரைக்கும் கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. நிதானமா செயல்படுங்கன்னா சார் எதுவுமே பண்ண வேண்டாமா? இல்லை, பண்ணுங்க. ஆனா 1க்கு 10 தடவை யோசிச்சு அவசரப்படாம பண்ணுங்க. ஏன் அப்படின்னா சனீஸ்வர பகவான் வக்ரம் அடையக்கூடிய நிலை. அதாவது இந்த வக்ர நிலைங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஜாதகத்துல ஒரு கிரகம் முன்னாடி போயிட்டு திருப்பி ரிவர்ஸ்ல வரக்கூடிய விஷயம்.
அப்படிங்கும் போது இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல நிதானமா செயல்படணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. அவசரப்படாதீங்க, அவசரப்படாம மூவ் பண்ணுங்க. இப்ப நீங்க வந்து ப்ரமோஷன் அப்ளை பண்ணிருக்கீங்களா, இல்ல வேற ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களா, எல்லாமே இந்த காலகட்டத்துல, இந்த சனி பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா இது வந்து ரிமார்க்கபிள் பீரியட் சொல்லலாம் நிச்சயமா. ஏன் அப்படின்னா நிச்சயமா நீ நினைச்ச விஷயங்கள் நடக்கும். ஆனா என்ன ஒண்ணு, முயற்சி எடுத்து படி. உன் இலக்கை அடையணும் அப்படின்னு நினைச்சின்னா முயற்சி எடுத்து பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வந்துருவேன். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது தவிர இந்த மிதுன ராசிகாரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த திருமண யோகம், குழந்தை பாக்கிய யோகம், மனை வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இந்த காலகட்டத்துல நிச்சயமா உங்களுக்கு சாத்தியங்க. டெஃபினட்டா சாத்தியம். வீடு புதுசா வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை நிச்சயமா தரும். அதே மாதிரி ஒரு வீடு வச்சிருக்கேன் சார், இந்த வீடை நான் சேல் பண்ணணும், சேல் பண்ணிட்டு முடிஞ்சதான் அடுத்த வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தாராளமா அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கலாம். ஆனா என்ன ஒண்ணு, சனீஸ்வர பகவானோட ஆதிக்கத்துல காலகட்டத்துல நம்ம வந்து ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அவசரப்படாம நிதானமா செய்யணும். அதை மாத்திரம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. அது தவிர கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம்ங்கிறது ரொம்ப நல்ல காலகட்டம். அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய காலகட்டம் நிச்சயமா. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமா நீங்க அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுவீங்க. அதே மாதிரி வெளிநாடு செல்லறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சார் நான் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், நான் விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இல்லை சார் நான் வந்து அந்த ஃபாரின்ல அந்த கம்பெனிலேருந்து எனக்கு வந்து என்ன சொல்லுவாங்க ஆஃபர் லெட்டர் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு அந்த சாதகமான விஷயம்ங்கிறது நல்லபடியாக கைகூடி வந்துடும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. அது தவிர சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபீல்டில் இருக்காங்க, சிஏ, ஐசிடபிள்யூஏ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டம்ங்கிறது ரொம்ப நல்ல காலகட்டம். அதை தவிர சின்ன சின்ன கடை பிஸ்னஸ்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா, பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லான காலகட்டம் சொல்லலாம். ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா இந்த ஆகஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா 2025 ஜனவரி 2026 இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாம இருக்கிறது நல்லது. புத்திசாலியா இருக்கவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண மாட்டான், அவசரமே பட மாட்டான். அவசரப்படாம நீ இந்த காலகட்டத்தில் நீ எந்த விஷயம் செஞ்சாலும் உனக்கு சக்சஸ்ஃபுல், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் வந்து எல்லா பதிவிலும் சொல்லக்கூடிய விஷயம், சனீஸ்வர பகவான் மற்ற கிரகம் மாதிரி கிடையாது. அது தவிர சனிக்கு வந்து ஒரு பட்டம் உண்டு. ஏன் வந்து ஈஸ்வர பட்டத்தை வந்து சனீஸ்வரனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை, சனியோட உண்மையான விஷயமே என்ன அப்படின்னா அவர் நீதிக்கரசர், நீதிமான். நான் எல்லா நேயர்களுக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், நீதிக்கு புறம்பாம, அதாவது நம்ம தவறுதலான விஷயத்த நம்ம இந்த காலகட்டத்துல பண்றோமே ஆனால் அதுக்குண்டான கூலிங்கிறது இந்த 2.5 வருஷத்துக்குள்ள உனக்கு கொடுத்துட்டு வெளில கிளம்பிடுவார். அது எப்படி வேணாலும் கொடுப்பார். சார் எனக்கு வந்து பணத்துல தான் அடிப்பார் அப்படின்னு கிடையாது. உடல் ரீதியா அடிப்பார், மன ரீதியா அடிப்பார். நண்பர்கள் துரோகி ஆவார்கள், சொந்தக்காரன் உனக்கு விரோதி ஆவான். அப்படிங்கும் போது உன்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும், நிம்மதியா செயல்பட முடியும்? இந்த மாதிரி விஷயங்கள்ல உன்னை வந்து மாட்டி விட்டு போயிட்டே இருப்பார். அதை தவிர இந்த சனி இந்த 2.5 வருஷ காலகட்டம், இந்த பயிற்சி காலகட்டத்துல வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய நிலை வரும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர மாதிரி இருக்கும், சில பேர் கோர்ட்டுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும், சில பேர் வந்து ஜாமீன் வாங்கிட்டு வெளியில வரக்கூடிய நிலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஆனா இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம என்ன பண்ணினோம், இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணினோம், எல்லாத்தையும் யோசிக்கணும். சனீஸ்வர பகவான் வந்து அவர் வந்து நம்ம எப்படி நினைக்கணும்னா அவர் வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி. அவரு நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாம் ஃபில்டர் பண்ணி தான் நம்மளை வெளியில அனுப்புவாரு. அதனால சனியோட ஆதிக்கம் வரக்கூடிய காலகட்டத்துல உனக்கு பண வருமானம் நல்லபடியா வருது அப்படின்னா நீ பெருமையா உன்னை பத்தி நினைச்சுக்கலாம். நான் நேர் வழியில போயிட்டு இருக்கேன், நான் போற ரூட் கரெக்ட்னு நீ நினைச்சுக்கலாம். ஆனா இந்த சனியோட ஆதிக்கம் வரும்போது உன்னை சட்டையில பட்டன் கூட இல்லாம உன்னை உரிச்சு எடுக்கிறார் அப்படின்னா நீ தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா நீ போகக்கூடிய பாதை தவறு. இதை நீ கரெக்ட் பண்ணிட்ட அப்படின்னா எல்லாமே கரெக்ட், எவ்ரிதிங் கரெக்ட். பட் நோபடி கேன் எஸ்கேப் ஃப்ரம் திஸ் 2.5 பீரியட். அது வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நிச்சயமா இந்த 2.5 வருஷ காலகட்டம்ங்கிறது உனக்கு வந்து போராட்டமான காலகட்டம். நீ வந்து நேர்மை நெறிய கடைபிடிக்காதவங்களா இருந்தான்
என்னடா ஜோசியர் நம்மள ரொம்ப பயமுறுத்துறாரு, இந்த பதிவை நம்ம பார்த்ததே தப்பா போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருமே, எனக்கும் அதே தான். நானும் நியாயம் தர்மத்தை கடைபிடிக்காம இருந்தேன் அப்படின்னா என்னாலையும் ஒன்றும் செயல் பண்ண முடியாது. காரணம் என்ன, வரக்கூடியவர் யாரு? நீதிக்கரசர். அவர் ஒரு ஜட்ஜ் மாதிரி நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுப்பாரு நமக்கு? நம்மளால அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து நம்ம வாய்தா பெயில் எதுவும் வாங்க முடியாது. அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த தண்டனைங்கிறத நம்ம ஏத்துண்டதான் ஆகணும். அதனாலதான் நீங்க பாருங்க, சில பேர் தூங்கிட்டே இருப்பான், தூக்கத்திலே உயிர் போயிடும். அவெல்லாம் சந்தோஷப்படணும். காரணம் ஏன் அப்படின்னா, ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் கர்மகாரகன் சொல்வா. சனிக்கு இன்னொரு பேரு. உன் ஜாதகத்துல உன்னோட ஆயுள் பாவத்தை குறிக்கக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தான். அதனால சனி சாதாரணமா எல்லாரையும் செய்ய மாட்டாரு, வச்சு செய்வார் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நீ நல்லது பண்ணிட்டு இருக்க, எல்லாருக்கும் நல்ல செயலை நினைக்கிற, நல்லது பண்ற அப்படின்னா உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் அள்ளி கொடுப்பார். தூங்கிட்டு இருக்கும் போதே நமக்கு நம்மளோட சொல்லுவாங்க, நினைவு இல்லாத போது நம்மளோட உயிர் பிரிஞ்சிடும், நமக்கு எந்த இதுவும் தெரியாது. ஆனா நீ கெட்டதே பண்ணிட்டு இருக்க, கெட்டதே நினைக்கிற, கெட்டதே செஞ்சுட்டு இருக்க அப்படின்னா உன்னை படுக்க போட்டு பெட் ரிட்டன் ஆக்கி உன்னை நிமிர முடியாம நீ அடுத்தவனோட உதவியை எதிர்பார்க்கக்கூடிய நிலையை உனக்கு உருவாக்கி, நான் இனிமே இந்த வாழ்க்கையில இருக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லை, என்னை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு உன்னை கொண்டு வந்து விட்டுருவாரு. அது வேற எந்த ஒரு கிரகத்தாலையும் முடியாது, சனி பகவான் மட்டுமே முடியும். அப்ப என்ன பண்ணணும்? நேர்மையாரு, இதுல என்ன இருக்கு? இன்னைக்கு நீ சம்பாதிக்கிறியா, அடுத்தவனை கெடுக்காம நீ சம்பாதி, வேற எதுவுமே வேண்டாம். இன்னைக்கு ஒரு ஆபீஸ்ல நீ வேலை பார்க்கறியா, நீ உண்டு, உன் உத்தியோகம் உண்டு, உன் வேலை உண்டு, நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வா, டிவியை பாரு, ஒய்ஃபு குழந்தைங்களோட ஜம்முன்னு விளையாடு, போயிட்டே இரு. ஏன் அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுற? அடுத்தவன் ஆடி கார்ல வரானா அவனோட கர்மா பலன் அவன் ஆடி கார்ல வரான். நீ நடந்து போறன்னா நீ யோசிச்சு பாரு உன் யோகிதை என்னன்னு. அப்படிதான் நீ திங்க் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்றேன். இது போன ஜென்மத்துல, இந்த பிறவிங்கிறது போன ஜென்மத்துல நம்ம பண்ணின பாவ புண்ணியங்களோட தொடர்ச்சி. அதை நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ 10 வீடு கட்டினாலும் 10 ரூம்ல ஏசி போட்டாலும் நீ தூங்க போறது ஒரே ரூம்ல தான். அதை நல்லா தெரிஞ்சுக்கோ. காலை ஒரு ரூம்ல வச்சுன்னு தலையை ஒரு ரூம்ல வச்சுன்னா நீ தூங்க போற கிடையாது. ஒரு ரூம்ல ஒரு நாள் தானே தூங்க முடியும் உன்னால. மீதி 9 ரூம் காலியா தானே இருக்கும். அப்போ காலியா இருக்கிறதுக்கு நீ எதுக்கு 9 ரூமை கட்டுற? அடுத்தவன் நல்லா நம்மளை பார்த்து பெருமைப்படணும், அடுத்தவன் நம்மளை பார்த்து பொறாமப்படணும்னு நினைச்சு ஏன் பண்ற? உனக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு போ. அடுத்தவன் வயிற்றுல அடிக்காம பண்ணிட்டு போ. இந்த 2.5 வருஷ காலம் நீ நன்னா இருப்ப. அதுதான் உண்மை. நான் பிராங்கா பேசுவேன் சார், பயப்படவே மாட்டேன், பிராங்கா தான் பேசுவேன். நீ நீதி நேர்மையை தவறாம நீ இருந்து பாரு. இந்த 2.5 வருஷ காலம் நீனே எனக்கு போன் பண்ணி சொல்லுவ, ஐயா நீங்க சொன்ன மாதிரி கேட்டையா, நான் நல்லா இருக்கேன், நிச்சயமா நடக்கும் என் லைஃப்ல. அனுபவத்தை முன்னாடியே நான் உட்காந்துருக்கேன், வேற யாருமே வேண்டாம். அதே நீதி நேர்மையை தவறி இந்த 2 வருஷ காலம் நீ பண்ணிப்பாரு. அவர் அடிப்பாரு. ஒன் டே மேட்ச் இல்ல, டெஸ்ட் மேட்ச், எந்த மேட்ச்ல நீ தப்பிக்க முடியாது. நீ அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கிரவுண்ட்ல நீ நின்றுதான் ஆகணும். அவர் போடக்கூடிய பந்தை உன்னால ஃபேஸ் பண்ண முடியாது. அதுதான் உண்மையான விஷயம். அதனால இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சாதகமான காலகட்டம்ங்கிறது இந்த 2.5 வருஷ காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமா ரிமார்க்கபிள் பீரியட். அதுல எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இவ்வளவு நாள் தடைப்பட்டு இருந்ததோ அது எல்லாமே உனக்கு நல்லபடியா கைகூடி வந்துடும். அப்படிங்கும் போது உனக்கு எல்லா விஷயத்திலையும் உனக்கு இந்த 2.5 வருஷ காலகட்டம்ங்கிறது சக்சஸ்ஃபுல்லான காலகட்டம். அப்ப நீ என்ன பண்ணணும்? சனி பகவானுக்கு நன்மை தெரிவிக்கக்கூடிய வகையில் டெய்லி உன்னால முடிஞ்சது சனி காயத்ரி சொல்லிட்டு வெளில கிளம்பு. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஸ்தாய தீமஹி தன்னோ மந்தः பிரச்சோதயாத். சனி காயத்ரி சொல்லு. முடிஞ்சதுன்னா சனிக்கிழமை இன்னைக்கு நவக்கிரக சன்னதியில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உன் கையால எள்ளு விளக்கு ஏத்திட்டு 9 தடவை அந்த நவக்கிரகத்தை சுத்திட்டு வந்துரு. வேற எதுவும் பண்ண வேண்டாம். இதை பண்ணிட்டு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு உன்னோட வேலையை நீ ப்ரொசீட் பண்ணு. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சி 2025ங்கிறது மிகவும் சாதகமான காலகட்டம். எடுத்த முயற்சிகள் எல்லாமே நல்லபடியா கை கொடுக்கும். வேற உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்துல டவுட் இருக்கு, சந்தேகம் இருக்கு, பரிகாரம் ஏதாவது நம்ம பண்ணணுமா, என்ன எது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் வந்துட்டு இருக்கும் 9884277263. அதுல கான்டாக்ட் பண்ணுங்க. அதுல கான்டாக்ட் பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க இப்ப என்ன தசாபுக்தியில இருக்கீங்க, உங்களுக்கு கிரகங்களோட பலன் என்ன, அதுக்கு உண்டான பரிகாரம் என்ன, எல்லாத்தையும் நான் நல்லபடியா பண்ணித்தரேன். ஓகேங்களா? அதனால நீங்க எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லபடியா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இதை அப்படியே நிறுத்தாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரன் தெரியாதவனா இருந்தாலும் சரி, அவனோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சு வைங்க. அவனும் இந்த வீடியோவை பார்த்துட்டு
இதுல உண்டான பயனை வந்து அவங்களும் அனுபவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம் நேயர்களே.